ரிச்மாண்ட் பார்க் சுத்தி பார்க்கலாமா? இப்ப வாங்க. சிவப்பு கொம்பு மான் பார்த்திருக்கீங்களா? புள்ளிமான் ரெண்டுமே இங்க இருக்கு பக்கத்துல. இதோ இந்த குளிருக்கு அவங்களுக்கு நல்ல இதமா இருக்கு போல. இன்னைக்கு வெதர் சன்னியாவும் இருக்கு, கோல்டாவும் இருக்கு. இவ்வளோ பெரிய கொம்புள்ள மானை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுதான் லைஃப்பில் உண்மையிலே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கொம்புள்ளது நான் இப்போ தான் பார்த்துருக்குறேன். எந்த மிருக காட்சி சாலையில் நான் அதிகமாக பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குது. அது பாட்டுக்கு அதை வேலையை செய்து கிட்ட போனால் அவ்வளோதான், நோண்டி எடுத்துரும்னு நினைக்கிறேன். இதில் 2-3 புள்ளி மானும் இருக்குது. குத்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம ஊர் மாதிரி சேனல் இருக்குப்பா, சின்ன நீரோட இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு பல கிலோமீட்டர் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல. இன்னும் நிறைய புள்ளிமான், வேற ஒரு வகையான மான் இருக்கு. கொம்பெல்லாம் வித்தியாசமா இருக்கு. வாங்க கிட்ட போய் பாத்திரலாமா? இதுல சில மான்களோட கொம்பு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. நிறைய இருக்கிறது புள்ளிமான் தான். இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்பதான் மானே பாக்குறேன். நம்ம ஊர்லயுமே நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. என்ன பார்த்த உடனே எல்லாம் ஓடிடுது பாவம். எல்லா சீசன்லுமே பாத்தீங்கன்னா பார்க்க சுத்தி பார்க்க வரதான் செய்வாங்க. எனக்கு ஸ்பெஷலா பிடிச்ச சீசன் எதுன்னு தான் சொல்லுவேன்னா ஃபால் சீசன். இந்த இலையுதிர் காலத்துல இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்காகவே நிறைய பேர் இந்த பார்க்ல தான் அதிகமான இலைகள் நிற மாற்றத்தையும் இலையுதிர் காலம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு வீட்டு பக்கத்துல இருந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து நிறைய மரங்கள் ஒரே மாதிரி, அதுவும் ஒரே பார்க்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பார்க்கும்போது அது பார்க்க அப்படி ஒரு செம ஃபீலா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஆனா காலையில மழை, இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்குது, பயங்கர குளிர் காத்து. இனி இப்ப கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும். இந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளதான் நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா வெளியில வர முடியும். இதுதான் இங்குள்ள வெதர் கண்டிஷன், வெதர் கொடுமைன்னு சொல்லலாம். காலையில வெளியில வரும்போது மழை, 10 ஸ்டெப் வச்ச உடனே நின்றும், வெயில் அடிச்சிடும். வெயில் தானே அப்படின்னு சொல்லி கண்ணாடி எடுத்து போடும், அடுத்த 5 நிமிஷத்துல மழை வந்துடும். ஸோ எப்படிதான் இங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் வாடுறாங்கன்னே தெரியல.